இந்த போன வாரம் பெஞ்ச மழைக்கு கூட இந்த தண்ணியெல்லாம் ஏற்றுக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை, இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. வீடுங்களில் கடைங்க எவ்வளோ எல்லாம் செலவு பண்ணி கடைலாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தைங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குடிநீரில் இந்த தண்ணிலாம் கலந்து வருது. தண்ணி வசதி இல்லை. இப்போ அத்தியாவசிய பொருளுக்கு வாங்குறதுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆளே இல்லாமல் நாங்களே ஒரு 4 பேர் சேர்ந்து இதை நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். கவர்மெண்ட்டும் ஏதோ வந்து இது எதுவும் கேட்கறதுக்கு இல்லை. இந்த அரசியல்வாதிகளும் எதோ யாரும் வந்து பார்க்குறாங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியல. அப்படி பார்த்தாலும் 4 தெருவுக்குள்ளே கம்மியாக இருக்கிற தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்துட்டு போயிடுறாங்க. இவ்வளோ இருக்கிற தண்ணி இடத்துல நாங்களே தான் எல்லாமே பார்த்தோம். நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து இது வரைக்கும் எல்லாமே பண்ணின்னு இருக்கோம். இது வந்து ஒரு முயற்சி எடுத்து வந்து பார்க்க சொல்லுங்க. எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணின்னு தான் இருக்கிறோம். இது நாங்களே பண்ணுறதுக்கு எதுக்கு அவங்களாம் இருக்காங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல. வெளியேற்றத்துக்கு வழி இல்லாதனால தான் சார் தேங்கி இருக்குது. இவ்வளோ தண்ணி வர்றதுக்கு காரணம் எங்களுக்கு என்னன்னே தெரியல. ஜேவிஎஸ் நகர் அந்த சாக்காடை, அவ்வளோ பெரிய சாக்காடை ஃபுல்லாக ரொம்ப போய் இருக்கு. அதில் தண்ணி போச்சுன்னா இங்கே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏரியா உள்ள தண்ணி நிற்கல, சந்தில் நிற்கிது, இங்கெல்லாம் நிற்கிது. அங்கே மட்டும் வந்து தண்ணி நிற்காத இடத்துல பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறதுக்கு எதுக்கு இருக்காங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. எங்களுக்கு இங்கே இதுக்கு எதனா ஒரு வழி காட்டுங்க. நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணி கடை வச்சிருக்கோம். வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு குடிநீர் இது 3 நாளாக குழந்தைங்களுக்கு வயிற்றால போயின்னு இருக்கு. ஹாஸ்பிட்டலும் கையமாக தான் அலைஞ்சுன்னு இருக்கும். ஒரு நாளும் இந்த நோய் இருமா அந்த நோய் இருமா பார்த்து எங்களால் இருக்க முடியல.